ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பிறந்த நாளுங்க. விடிஞ்ச காலையில் பிறந்த நாள், நைட்டு மகா சிவராத்திரி. அதனால எல்லாருமே சிவன் கோயிலுக்கு வந்திருந்தோம் நாங்கள் 4 பேருமே. சரி நைட்லேயே கேக் வெட்டிடலாம், நாங்கள் 12 மணி வரைக்கும் இங்கே தானே இருக்க போகிறோம், அதனால கேக்கு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேக்கை வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நைட்டில் கேக்கு கிடைக்கலங்க. கடையே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க ஒரு 1/2 கேஜி வாங்கிட்டு வந்து கேக் வெட்டலான்ட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைங்களா நீங்கள் கேக் வெட்டுறீங்கன்னு கூட நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை. எப்போ வேணுனாலும் கேக்கு வெட்டி எப்போ வேணுனாலும் என்ஜாய் பண்ணலாம். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற வரைக்கும் தாங்க ஜாலியாக இருக்கிற முடியும். வெளியிலலாம் சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் நமக்கு அமையாது. எங்கள் வாழ்க்கையில் வந்து செட் ஆகாது. நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு தாங்க. ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாம் நல்லபடியாக சிவனெல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தாங்க நாங்கள் சரி கேக்கு வெட்டிடலாம், கேக்கு வெட்டிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வெட்டிகிட்டு இருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் உதவுவாங்க. அது உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படியெல்லாம் கேக்கு வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி கேக்கெல்லாம் வெட்டிட்டீங்க, அப்புறம் எங்கே கிஃப்ட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். கிஃப்ட்டு இருக்குங்க. போன வருஷமெல்லாம் நிறைய கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி கொடுக்க முடியல. அதனால எங்களால் முடிஞ்ச சின்ன கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தாங்க போய் எடுத்துகிட்டு வந்தோம். வாங்க பார்க்கலாம். குட்டீஸ் எல்லாம் இருக்கவும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு கேக் வெட்டவும் ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் வாங்க பார்க்கலாம் நம்ம என்ன கிஃப்ட்டு கொடுத்தோன்னு சொல்லிட்டு. அது பேகு வேறு தாங்க கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பேகு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வச்சுட்டு மஞ்சள் பையில் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அவங்களும் நினச்சிக்க மாட்டாங்க. வேறு எதுவும் எடுத்து கொடுக்கலங்க. டாப்பு தாங்க 2 எடுத்து கொடுத்தேன். எங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டு இது தாங்க. ஓகே பாய். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இது இன்னும் தொடரணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. நாங்களும் வேண்டிக்கிறோம். ஓகே பாய். எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.